நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க போறீங்கன்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு எங்க பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருந்தேன். மொத்தம் ரூ. 4000 எடுத்ததுல 30 நோட்டுக்கு மேல வந்து எல்லாமே கிழிஞ்சி, கரை படிஞ்சு, இங்க் வச்சு, நெருப்பால சுட்டு, கத்திரிக்கோலால கட் பண்ணி இந்த மாரி டேமேஜ் ஆயிருக்கு. சரின்னு அந்த ஏடிஎம் உடைய கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணா, ஃபோனே போகல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணி அந்த நம்பர எடுத்து ஒரு வழியா பேசுனா, அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நேஷனல் பேங்க்ல எடுத்துன்னு போய் குடுங்க. அவங்க மாத்தி குடுப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி சரி அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பேங்க்ல போய் கேட்டா, "இதுக்கு வந்து நாங்க பொறுப்பு கிடையாது. இத்தன நோட்லாம் எங்களால மாத்தி குடுக்க முடியாது." அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு அக்கவுண்ட் இருக்கக்கூடிய எஸ்பிஐ புதுப்பேட்டை பிரான்ச்ல போய் கேட்டதுக்கு, அவங்க "இதுக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது. எதுவும் மாத்தி குடுக்க முடியாது. நீங்க வந்து எந்த ஏடிஎம்ல எடுத்தீங்களோ அவங்கள போய் கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, ஆர்பிஐ ரூல்ஸ் படி நம்ம எந்த பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சிருக்கோமோ, அவங்க தான் வந்து இந்த எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு. அவங்க தான் இத மாத்தி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால நான் என்னுடைய பிரான்ச்ல போயிட்டு நேர்ல போனதுக்கு தான் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் ஒண்ணு ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன். சப்போஸ் 30 நாளைக்குள்ள பேங்க்லேருந்து எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னா, ஆர்பிஐ உடைய போர்ட்டல் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டல்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இனிமே நீங்க பணம் எடுக்கிறதா இருந்தா, நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, அந்த ஏடிஎம்ல எடுங்க. அப்படி இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு நேஷனல் பேங்க் உடைய ஏடிஎம்ல இருந்து எடுங்க. இந்த மாரி பிரைவேட் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா, நீங்க எப்படி அத சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. நன்றி.